வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே எல்லாருக்கும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வந்து துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசி நண்பர்களுக்கு என்னோட முதல்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருந்துச்சு. 4ஆம் இடத்துல கேதுவும் 10ஆம் இடத்துல ராகுவும் இருந்தனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து உறவினர் வழியில் வந்து ஒரு பெரிய வந்து விரிசலையும் அவங்க மூலமாக வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், அவமானங்களையும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தாய் மீது வெறுப்பு, அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தால் அதில் வந்து நிறைய தடைகள் வந்திருக்கும், சொத்து பிரச்சனைகள் வந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு மனை வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இல்லாட்டி நீங்கள் வாங்கணும் நினச்சிருப்பீங்க, கடைசி வாங்கவே முடியாத அளவுக்கு போயிருக்கும். நிறைய பேருக்கு வாகனங்கள் நிறையா பழுது வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்க கேது வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பார். சரி, 10ஆம் இடத்துல இருக்க ராகுவாச்சு. இந்த 10ஆம் இடத்துல இருந்த ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து அதாவது ஒரு சில பேருக்கு தான் முன்னேற்றங்கள்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கோம். நிறைய பேர்த்துக்கு வந்து தொழில் இழப்பையும் கொடுத்துருக்கோம், தொழிலில் வந்து பின்னடைவையும் கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு வந்து ராகு கேது வந்து அந்த அளவுக்கு கெட்டதுங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணாது. ஆனால் கடந்த ராகு கேது பயிற்சி வந்து அதிகமான இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. ஏன் எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரனோட ராசி. சந்திரன் அப்படிங்கும்போது இடப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் அதாவது துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலைன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு இடத்துல வந்து இருக்காது. மேக்சிமம் வந்து அலையும் தொழிலாக இருப்பீங்க, அதாவது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருப்பீங்க, அப்படி கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருப்பீங்க. அது மாதிரி வேறாச்சும் ஃபீல்டில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது ஒரு இடத்துல அப்படிங்கிறது பெர்மனண்டாக இருக்காது. அலையும் தொழில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த கடந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்துக்கும்போது பார்த்தீங்கன்னா அநேக பேருக்கு வேலை இழப்பை வந்து உண்டு பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து குரு பெயர்ச்சியாக இருக்கனால வந்து கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி வந்து குரு பெயர்ச்சினால வந்து அநேக பேர் வேலை இழந்தாலும் வந்து தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றத்தை வந்து கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக கண்கூட பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்த ராகு வந்து இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதாவது உங்களோட நட்பு ராசிக்கு போகிறாரு. அதனால் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து ஒரு திடீர் முன்னேற்றத்தை உண்டு பண்ணும். திடீர் அதிர்ஷ்டத்தை குடிக்கிறதா 9ஆம் இடம். அப்படிங்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு திடீர் முன்னேற்றம் தான் இது கிடைக்கும். அதே மாதிரி இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காம இருந்திருப்பீங்க. உங்களோட உழைப்பை மட்டும் போட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எதிர்பாராத டைம் தான் வந்து உங்களுக்கு இந்த திடீர் முன்னேற்றம், எதிர்பாராத அதிர்ஷ்டம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுக்கு நான் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எப்போ கிளம்புவேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ வரும்போது வந்து வெளிநாட்டு பயணம், அதாவது அந்நியர்கள் வாசம் வந்து இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். 9ஆம் இடத்துல ராகு வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வழிகள் வந்து அவரை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி நீண்ட தூர பயணங்களுக்கு அவரே வழிவகுத்து கொடுப்பாரு. நீங்கள் வந்து அதிகமான தூரமான இடங்களுக்கு நிறையா பிரயாணம் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பல விதத்தில் வந்து நிறைய விதத்தில் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து நீங்கள் நினைக்கிற குறிக்கோள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பாக்கியஸ்தானம், பித்தோஸ்தானம் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பாக்கியம் வந்து நல்லா கிடைக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த 9ஆம் இடத்துல உள்ள ராகு வந்து என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து தந்தை வழியில், அதாவது தந்தைக்கு வந்து உடல் குறைபாடு, அவங்களுக்கு வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அவங்க கூட உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதுவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பெண்களாக இருந்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசி பெண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் தாமதமாகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேல் படிப்பு படிக்கிறவங்க, ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து யாரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்க, அதிகமாக நம்புறீங்களோ அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்க மூலமாக வந்து ஒரு சில ஏமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களோட நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு ஒரு சில துரோகங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
அடுத்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில கேது பகவான் வராரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் இருக்கனால வந்து நீங்க வந்து எடுக்கிற முயற்சியில வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெற்றிய குடுப்பாரு. நானும் வந்து கடந்த 2 மாசமா, 2, 3 மாசமா இதத்தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு வெற்றியும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது பொதுவான ஒரு விஷயத்த சொல்றேன். 3ஆம் இடம் அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து 2 1/2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு ஒருக்கா பெயர்ச்சி ஆகுறவரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பலனையும் தாமதமா குடுப்பாரு. ஆனா குடுக்காம இருக்க மாட்டாரு. அது மாரி உங்களுக்கு வந்து நீங்க எடுக்கிற முயற்சிய பொறுத்து தான் அவர் வந்து உங்களுக்கு பலன் குடுக்கிறதும், குடுக்காம இருக்கிறதும். ஆனா பொதுவான கருத்து என்னன்னா, 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது, ஆரம்ப காலகட்டம் வந்து ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள உழைக்க வைப்பாரு. உங்களுக்கு வந்து நெறைய போராட்டத்த குடுப்பாரு. ஆனா, அதோட முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போட்ட உழைப்பையும், நீங்க போட்ட முயற்சியும் விட ரொம்ப அபரிவிதமான வெற்றியும், அபரிவிதமான லாபத்தையும் தான் அவர் கண்டிப்பா குடுப்பாரு அவரு. ஆனா, உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு முக்கியமான மைனஸ் சொல்ல வரேன் இந்த இடத்துல. கேது பகவான் வர்றனால, நீங்க எடுக்கிற முயற்சியில ஒவ்வொன்லயும் ஒரு சில தடைகள் இருக்கும். இதுவரைக்கும் நீங்க முயற்சி எடுக்கும்போது வந்து தடைகள் இருந்தாலும் வந்து, நீங்க வந்து அழகா உங்களுக்கு உங்களோட முயற்சி ஏன்னா வந்து துலாம் ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு நல்லா போராடக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நல்லா போராட தெரிஞ்சவங்க அவங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். விடாமுயற்சி வந்து அவங்கட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த வந்து ஒரு குறிக்கோளா எடுத்துக்கிட்டோம்னா, அதுதான் நோக்கம், அதுதான் வந்து எண்ணம் அப்படிங்கிறத கரெக்ட்டா இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள வந்து இதுவரைக்கும் மேக்ஸிமம் தடைகள கண்டிருக்க மாட்டீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது வரனால வந்து பல தடைகள நீங்க தாண்டி போ வேண்டியிருக்கும். முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க. ஆனா முயற்சிகள் நீங்க எடுக்க முயற்சிக்கல நெறைய தடைகள் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தடைகள் நெறையா குடுப்பாரு. பட் ஆனா, அது மூலமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்ப குடுத்துருவாரு. நல்ல ஒரு புகழையும் குடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து 3ஆம் இடம் சொல்லக்கூடியது புகழையும் குறிக்கிறது தான் அதுவும். 3ஆம் இடத்துல ஒரு அசுபர் வரும்போது வந்து கண்டிப்பா வந்து அவர் நமக்கு ஒரு வகையில வந்து ஒரு புகழ குடுப்பாரு. அது வந்து செவ்வாய் பகவானா இருக்கட்டும், இல்ல சனி பகவானா இருக்கட்டும், இல்ல சூரியனா இருக்கட்டும். இயற்கை அசுபர்கள் 3ஆம் இடத்துக்கு வந்தா, அவங்க வந்து கண்டிப்பா புகழ குடுப்பாங்க. சரி, அடுத்து என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தைரியம், உங்களோட திறமைகள வந்து 3ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து வெளிய கொண்டு வரும். அதாவது உங்க 3ஆம் இடத்துல கேது என்ன அப்படி பண்ணும்னா, உங்ககிட்ட இருக்கிற திறமைகள் எல்லாத்தையும் வந்து வெளிய கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள அவரே ஏற்படுத்தி குடுப்பாரு. அதிலேயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத் துறையில இருக்கவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது நல்லா வலுவா இருக்கனால வந்து, நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தில வந்து வெற்றி, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அது வந்து 3ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா, ஜென்ரலான கருத்து என்னன்னா, ராகு ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா, கேது வந்து அதுக்கு ஆப்போசிட்டா செய்வாரு. ஆனா, இப்ப இருக்கிற உங்களுக்கு சாதகமான பலன் என்னன்னா, 9ஆம் இடத்துல ராகுவும் உங்களுக்கு ஃபேவரைட்டா இருக்காரு. 3ஆம் இடத்துல கேதுவும் உங்களுக்கு ஃபேவரைட்டா தான் இருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பயணத்த அதாவது சிறு தூர பயணங்கள குறிக்கிறது. இந்த இடத்துல கேது வரனால பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அதாவது பொதுவா வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை, இது என்னால எல்லாம் முடியும்னு சொன்னாலும் வந்து, நீங்க வந்து கடவுள் பக்தி, கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து அநேக பேருக்கு வந்து இருக்காது. ஏன்னா வந்து ஆனா சாமி கும்பிடுறவங்க இருப்பாங்க. வெளிய காமிச்சுக்கிற மாட்டாங்க. நான் வந்து என்ன நம்புறேன், சாமிய நம்பல அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நெறைய புனித யாத்திரைகள், நெறைய கோவிலுக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நெறைய ஆன்மீக குருக்கள பார்ப்பீங்க. பெரிய, பெரிய மகான்களெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள வந்து கண்டிப்பா அந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து 3ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து கண்டிப்பா செய்வாரு உங்களுக்கு. அவங்க மூலமா வந்து நீங்க நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அதாவது வாழ்க்கையில எது உண்மை, எது பொய் அப்படிங்கிற வந்து உண்மையான நிலவரங்கள வந்து அவங்க மூலமா நெறைய தெரிஞ்சுக்கிடுவீங்க. அடுத்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து 3ஆம் இடம் இளைய சகோதரத்த குறிக்கனால, இதுல ஒரு மைனஸ் என்னன்னா, உங்களோட இளைய சகோதரத்தோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். என்னன்னா, அவங்க கூட வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் வரலாம். பட் ஆனா, அது வந்து ரொம்ப இருக்காது. அது வந்து சால்வ் ஆயிரும். அது ஒண்ணும் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு யோகக்காரகனான சனி பகவான் இருக்காரு. அதனால வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்காது. அடுத்து பார்த்தோம்னா, அவங்களோட உடல்நிலையில வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்க ரொம்ப நல்லது. அவங்க உடல்நிலையில வந்து ஒரு சிலருக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரலாம். அதே நேரத்தில வந்து உங்களோட உடல்நிலையில நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க ரொம்ப நல்லதா இருக்கும். அதுலயும் உங்களோட உடல்நிலையை காட்டிலும் வந்து உங்களோட தந்தை அதாவது அப்பாவோட உடல்நிலையில எனக்கு ரொம்ப கவனம் செலுத்திக்கோங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு இருக்கனால வந்து உடல்நிலையில தான் ரொம்ப ப்ராப்ளத்த உண்டு பண்ணும் அப்பாவுக்கு.
மற்றபடி உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள், பாக்கியம், வித்தை எல்லாமே கொடுத்தாலும் வந்து ஏன்னா ராகு பகவானும் சரி, கேது பகவானும் சரி எப்பயுமே வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த கொடுத்து ஒரு விஷயம் எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க. ஏன்னா அவங்க இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வக்ர கிரகங்கள். அவங்க பலன் கொடுக்குற வந்து ரொம்ப வக்கரமாக தான் கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்காரு. உங்கள் தொழில் எடுத்துக்கிட்டோம்னாலும் வந்து இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதாவது வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக வந்து சிந்திக்காதீங்க. ஏன்னா வந்து 9ஆம் இடத்துக்கு ராகு வந்து உங்களுக்கு வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதிலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட தூக்கத்தில் வந்து கெடுதல் உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதாவது உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். என்னன்னா வந்து கனவுகள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத கனவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து தற்கொலை எண்ணங்கள்லாம் தோன்றும். அதனால வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது என்னன்னா வந்து தேவையில்லாத விஷயங்கள போட்டு நீங்க யோசிச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த மாரி ஒரு சிந்தனைகள்லாம் தோன்றும். ஆனா தேவையில்லாத விஷயங்கள வந்து மனசுல போட்டு வச்சுக்காதீங்க. எதையும் ஓப்பனா சொல்லிருங்க. பொதுவாவே உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்லக்கூடிய கேரக்டர் அவங்க. அதே மாரி தொழில்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி தான் உங்களுக்கு வந்து இனிமேல் இந்த இந்த ராகு பயிற்சி பிறகு படிப்படியா உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும். கணவன், மனைவி உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அவங்க மூலமா வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கும். அவங்க மூலமா வந்து உங்களுக்கு நெறைய உதவிகளும் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேற எதுவும் கருத்துக்கள் தேவைப்பட்டுச்சுன்னா, கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்கள டைப் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன் நானு. வேற எதுவும் வந்து பெர்சனலா எனக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும். அப்படின்னா வந்து இப்ப நீங்க பார்க்குற வீடியோல பார்த்தீங்கன்னா, என்னோட இமெயில் ஐடி இருக்கும். அந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட பிறந்த நேரம், நீங்க பிறந்த தேதி, நீங்க பிறந்த ஊரு. அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லா கரெக்ட்டா எல்லாம் சென்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் நானு. அதே மாரி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆஸ்ட்ரோ சூரியன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.